நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழில் யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டயபெட்டரிஸ். நம்மளுடைய என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்கள் தங்களுடைய மேற்படிப்பை என்ன மாதிரியான வகுப்புகளை தேர்ந்தெடுத்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கும் பலவிதமான சந்தேகங்கள் எழும். அந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு விடையளிக்கக்கூடிய தெளிவான பதில்களை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளுடைய என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்களை தரதுக்காக அரங்கத்தில் சிறப்பு விருந்தினராக திரு மாறன் அவர்கள், கல்வி ஆலோசகர், நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். மாணவர்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்கறதுக்காக நம்மளுடைய அரங்கத்திற்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலத்திலிருந்து திரு ஸ்ரீனிவாசன், கல்வி ஆலோசகர், அவர்களும் நம்மளோட இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைய போறாரு. வணக்கம் சார். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான சந்தேகங்கள் வரும். அதற்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயம், தற்பொழுது 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எல்லாருக்குமே அடுத்ததான் நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கிறப்ப கண்டிப்பாக என்ன பாடப்பிரிவை எடுத்தால் நம்ம வருமானம் அதிகமாக வரும், சம்பாதிக்கிறத பற்றி தான் அவங்களுடைய அந்த மனசே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ ஒரு சார்கிட்ட கேட்போம். சார், இப்போ எப்போவுமே இந்த சம்பளத்தை பற்றி தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டே யோசிக்கிறாங்க. அது என்ன படிக்கிறோம் எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க கன்சிடர் பண்ணுறதே இல்லை. நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அது மாதிரியான படிப்புகளை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது கூட அவங்க நினைக்கிறது இல்லை. இந்த படிப்பு படிச்சுன்னா எனக்கு 40,000 சம்பாதிக்க முடியுமா, 50,000 எனக்கு சம்பளம் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் இருக்காங்க. இந்த சமுதாயம் அவங்கள அப்படி மாற்றிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு அறிவுரையோடு இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடங்கலான்னு இருக்கேன். கட்டாயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி நினைக்க இந்த சமுதாயம் தான் அந்த மாணவர்களை மாற்றினுச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு பெற்றோர்களும் என்னென்னாக்க எய்மே என்னென்னாக்க பொருளாதாரத்தை ஈட்டணுங்கிற ஒரே எய்ம் தான். இது ஒரு தனிப்பட்ட நபர் மட்டும் கிடையாதுங்க. ஒவ்வொரு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கண்ட்ரி பொருளாதாரம் ஏன் பண்ணணும் தான் இருக்கும். ஒவ்வொரு மகனும் ஒரு மகளை பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கிறாங்க. அந்த பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி இருக்கும்பொழுது இன்றைக்கி எஜுகேஷன்ஸ் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும்பொழுது எந்த வகையான கோர்ஸ் நம்ம எடுத்தாக்க நம்ம ஏர்ன் பண்ண முடியும், இமிடியேட்டாக ஏர்ன் பண்ணுறது. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடந்த 25 வருடமாக பார்த்தீங்கன்னாக்கா என்ஜினியரிங் கோர்ஸ் முடித்த உடனே ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு கோர் இண்டஸ்ட்ரீஸில் வாய்ப்புகள் இருக்குதுங்க. 25,000 to 40,000 சம்பளம் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான். இதே நீங்கள் மற்ற டிகிரி முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இல்லாத வேறு ஒரு கோர் செக்டார், வேறு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட இனிஷியல் ஸ்கேல் ஒரு 15,000 20,000 வரும். அடுத்து ஒரு 5 years 6 years நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் உங்களுடைய குவாலிட்டி நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். ஆகையால் எல்லாமே ஹார்ட் கேஷ் பேசிஸ் தான் லைஃபே போயிட்டு இருக்குது. அதனால் மாணவர்கள் அதை நினைக்கிறது தவறு இல்லை என்ன பொறுத்தவரை. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான. அந்த ஹார்ட் ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எந்த ஹார்ட் ஒர்க் பண்ண கண்டிப்பாக முடியாது, வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியாது. என்ன பொறுத்தவரை இதை படித்தாதான் வேலை, இதுக்கு சம்பளங்கிறதே கிடையாதுங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் சரிதான், அந்த கோர்ஸை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து இன்வால்மெண்ட்டாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம். அந்த கேஷுங்கிறது கண்டிப்பாக வரும். உங்களால் கண்டிப்பாக உங்களால் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். எந்த கோர்ஸ் வேணும் படிக்கலாம், ஆனால் உங்களுடைய இஷ்டத்தோடு நீங்கள் படிக்கணும். கண்டிப்பாக ஆர்வமுடன் படித்தா எந்த படிப்புகளும் நமக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சந்தேகத்தோட. வணக்கம் சார், என் பேர் தீபக். இப்போ எங்கள் 12th முடிச்சிருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட பெரிய கன்ஃபியூஷனே 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது. நாங்கள் எப்படியோ கோர்ஸும் செலக்ட் பண்ணிட்டோம், அது எந்த காலேஜில் நல்லா இருக்குன்னு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஏன்னு பார்த்தா 570 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. எல்லா காலேஜும் போய் விசிட் பண்ணி பார்க்க முடியாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டால் மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. எப்படி நாங்கள் அந்த காலேஜ் நல்லா, காலேஜஸ் எப்படி சூஸ் பண்ணணும், எந்த பேசிஸில் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதாவது காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜஸ் இருக்குது, ஒரு 25 வருஷமாக அந்த காலேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அது இல்லாமல் அதுக்கு அடுத்தது அந்த இயர் முடிஞ்சோடனே நீங்கள் அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னு பாருங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பில்டிங் வைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லெபார்டரி வைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைப்ரரி வைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டி மோர் இம்பார்ட்டன்ட். அதில் பிஹெச்டிஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க, ரிசர்ச் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, ஆண்டர்ப்ரனோரியல் ஆக்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் இன்ட்ராக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, உங்களை அதர் காலேஜ் ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க, அதோட
ஃபேக்கல்ட்டியோட டீச்சிங் அண்ட் ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸஸ், ஸ்டூடெண்ட்ஸோடைய பாஸ்ட் 5 இயர்ஸோட ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பாருங்கள். அந்த ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள். இந்த 5 பேராமீட்டர் போதும் ஒரு காலேஜ் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஈஸியான ஒரு பேராமீட்டர். இதை வச்சு நம்ம டெஃபினட்டாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஒரு காலேஜ் வந்து பெஸ்ட் காலேஜ் நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். நிச்சயமாக அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மாணவருடைய சந்தேகத்தை கூட கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சில பேர் வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு மனசு மாதிரி இப்போ நான் எந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறேன்னா நீங்கள் அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவீங்க? என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்ஸ் ஓவர்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு மேலேனாக்கா அந்த யூனிவர்சிட்டியே நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி கோட்டாஸ் இருக்குதுங்க. நீங்கள் டான்செட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டான்செட்டுக்கு இன்னும் வந்து டைம் இருக்குது நிறைய. சார் நான் டான்செட் இல்லைங்க, உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வந்து நிறைய இருக்குதுங்க. அதே போல் வேறு யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்டெகிரேட் கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்கள் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மஸ்ட். உங்களுக்கு J2U முடிஞ்சு போச்சுங்க. உங்களுக்கு அதர் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே ஓவர் முடிச்சிட்டாங்க. எல்லாமே முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் அதுக்கு தான் போகணும் அப்படின்னாக்க இன்னொரு ரூட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலிமா நீங்கள் போகலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் போகலாம். கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து கேள்விகளை பல்வேறு வகையான ஊடகங்கள் வாயிலாகவும் கேட்கலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் ஹேஷ்டாக் என்ன படிக்கலாம் ENNAPADIKALLM அப்படிங்கிற மாதிரியான ஹேஷ்டாக்கை யூஸ் பண்ணியும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன படிக்கலாம் @NS7.TV என்ற இமெயில் முகவரியிலும் கூட உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் தமிழரசியோட சில மாணவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்களுடைய சந்தேகங்களை இப்பொழுது கேட்கலாம். வணக்கம் தமிழரசி, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேளுங்க. வணக்கம் மனோஜ். கோவை பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க. நேரடியாக அவர்களுடைய சந்தேகத்திற்கு கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? நீங்கள் கல்வி ஆலோசகரிடம் கேட்க விரும்பக்கூடிய கேள்வி என்ன? ஹாய், ஐம் சிந்து ஃப்ரம் கேரளா. 12th பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். இப்போ பிகாம் சிஏ பண்ணலாம் இந்த காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன். பிகாம் சிஏல வேல்யூ இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் பேங்க் போகணுன்னு தான் என்னோட எய்மேவும், பேங்க் மேனேஜர் ஆகணும்னு. ஸோ அதில் நிறைய வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கேட்கணும். கண்டிப்பாக இந்த கேள்விக்கான பதிலை வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய கல்வி ஆலோசகர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் கேட்கலாம். ஒரு சிறந்த கேள்வி தான் சார். நிச்சயமாக இப்போ +2 முடிச்சுட்டு எந்த கோர்ஸ் சேர்ந்தாலும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கிற ஒரு சந்தேகம் வருவது இயற்கை. பிகாம் சிஏ முடிச்சுட்டு அவங்க வந்து பேங்கிங் செக்டருக்கு எக்ஸாம் எழுதி அவங்க கண்டிப்பாக பண்ணலாம். அதே போல் அவங்க வந்து பிகாம் முடிச்சுட்டு MBA படிச்சுட்டு பேங்கிங் செக்டர் அப்ரோச் பண்ணாங்கன்னா ஹையர் பொசிஷன்ஸ் ஈஸியாக அவங்களால் அடைய முடியும். நிச்சயமாக சார். அடுத்ததாக சமூக வலைதளங்களில் கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். சமூக வலைதளங்களில் ராகுல் திருநா அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கிவ் மீ இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் ஸ்பீச் தெரப்பி. இஸ் தேர் எனி ஸ்கோப் இன் ஸ்பீச் தெரப்பி இன் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸ்பீச் தெரப்பிக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. பிஎஸ்சி வந்து ஸ்பீச் தெரப்பி லாங்குவேஜ் இஸ் குட் கோர்ஸு. அதை வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்துருக்காங்க. எல்லா யூனிவர்சிட்டியும் வந்து அந்த கோர்சஸ் இருக்குதுங்க. 4 இயர்ஸ் கோர்ஸு நல்லா தாராளமாக போடலாம். ஸ்பீச் தெரப்பி இஸ் அன் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்தியாவை பொறுத்தவரை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்தியா மட்டும் இல்லைங்க, அப்ராடில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதோட நம்பர் ஆஃப் இன்டேக் கம்மியாக தான் படிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஏதாவது மெடிக்கல் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸில் நல்ல சான்சஸ் இருக்குது. டெஃபினட்டாக படிக்கலாம், ஸ்கோப் இருக்குது. கண்டிப்பாக. அடுத்ததாக ஜோஷ்வா அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ளீஸ் டெல் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஎஸ்சி விஸ்காம் அண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா. இந்த கேள்விக்கான பதிலை சேலத்தில் இருக்கக்கூடிய கல்வி ஆலோசகர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் கிட்டும் கேட்கலாம். இல்லை, விஷுவல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மீடியா ரெண்டுலேயுமே ஒரு 70% கண்டென்ட் வந்து ஒரே மாதிரி தான் சார். விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல வந்து இந்த கிராஃபிக் எஃபெக்ட்ஸ் வந்து ரிலேட்டடாக அதிகமாக படிப்பாங்க. பட் எலக்ட்ரானிக் மீடியாவில் அந்த மோர் ஆஃப் எலக்ட்ரானிக் ஓரியன்டேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக சார். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக ஒரு நேயர் இணைந்திருக்கிறார். ஈரோட்டிலிருந்து சுஜித் என்பவர் இணைந்திருக்கிறார். சுஜித் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். இப்போ நான் வந்து 12th முடிச்சிருக்கேன். இந்த மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஓகே. என்னோட கட் ஆஃப் வந்து 196.75. ஓகே.
எனக்கு வந்து மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இந்த 3 படிக்கணும்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஓகே. இது வந்து எந்த மாதிரி காலேஜஸில் பண்ணால் நல்லாயிருக்கும், எனக்கு ஸ்கோப்பு எந்தெந்த ஸ்கோப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும். கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கு திரு மாறன் சார் பதிலளிப்பார். அவருடைய கட் ஆஃப் 196 பாயிண்ட் சம்திங் சொன்னார். 196 பாயிண்ட் சம்திங் உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சம்மாட் டஃப். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிஎஸ்ஜி கூட சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு நல்ல காலேஜஸ். அதுக்கு அடுத்து செல்ஃப் ஃபினான்ஸ் உங்களுக்கு வந்து டாப் 20 காலேஜஸ் கண்டிப்பாக செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் வாய்ப்புகள் இருக்குது. அந்த டாப் 20 காலேஜஸில் நீங்கள் அந்த காலேஜில் நீங்கள் எந்த கோர்ஸ், நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கலாம், ட்ரிபிள் படிக்கலாம், இசிஇ படிக்கலாம். 3 கோர்ஸில் நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் எனக்கு நான் 2 சொல்லுவோம். ஒன்று வந்து காலேஜ் பேராமீட்டர், இன்னொன்று வந்து கோர்ஸ் பேராமீட்டர். இவருக்கு நல்ல மார்க்ஸ் இருக்குது, இவர் கேட்குறது மெக்கானிக்கல். இந்த 20 காலேஜஸில் மெக்கானிக்கல் எங்கே படித்தாலும் ஷைன் ஆகலாம், ட்ரிபிள் படித்தாலும் ஷைன் ஆவார், இசிஇ படித்தாலும் ஷைன் ஆவார். அதனால் என்னை பொறுத்தளவுல பையங்கும் போது அவர் மெக்கானிக்கல் எடுக்கிறது பெஸ்ட். எனக்கு மெக்கானிக்கல் நிறைய எடுக்கிறாங்க. மெக்கானிக்கல் ஸ்கோப் நிறையா இருக்குது, கோர் இண்டஸ்ட்ரீஸுக்கு, குவாலிட்டிக்கு, மற்ற நீங்கள் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் சைடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மெக்கானிக் இஸ் பெஸ்ட் நான் நினைக்கிறேன். அவருக்கு அந்த டாப் 20 காலேஜஸ் கண்டிப்பாக கிடைக்கும், அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நீ அடுத்ததாக கோவையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். மனோஜ், நிச்சயமா நம்மிடையே மேலும் சில மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய சந்தேகத்தை நம்ம கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஐம் சக்திவேல் ஃப்ரம் தருமபுரி. நான் 12th வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து படித்தேன். இப்போ வந்து நான் பிஇ வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுன்ற என் ஆசை. ஆனால் அது வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கு தமிழ்நாட்டில் இருக்குது, 13 காலேஜ் இருக்குது. அதில் ஒன்று ராமகிருஷ்ணா காலேஜ் இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது, அது விசிட் பண்ணி பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்தா எனக்கு என்னென்ன ஸ்கோப், வேலை வாய்ப்புகள், அடுத்தது அது மாதிரி சில டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப தெரியல. அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வேணுங்க. கண்டிப்பாக இதற்கான பதிலை திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள்கிட்ட கேட்கலாம். இல்லை, நிச்சயமாக சார். அதாவதுங்க, இன்ஜினியரிங் துறைக்கு வந்து வரும் ஒரு 10 ஆண்டுகளில் நல்ல வேலைவாய்ப்பு பொதுவாக இருக்கும் என்பதற்கு 3 காரணங்கள். ஒன்று வந்து கிராஸ் ஜிடிபி growth ஆஃப் த கண்ட்ரி வந்து 6% to 8% இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் growthக்கு 1 lakh இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கிடைக்குங்கிறது தான் ஒரு ப்ரொப்போர்ஷன். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ ஒரு 6 to 8% இருக்குன்னா எவ்ரி இயர் 6 to 8 lakhs கிடைக்கும் பர் இயர். இதே போல் இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தினால் வந்து 30% காம்பனன்ட்ஸ் பூரா இந்தியாவில் தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வருது. அதனால் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் துறையில் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகுது. பயோமெடிக்கல் அப்படிங்கிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா 100% எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட்டட். அதனால் 30% எக்யூப்மெண்ட் வந்து இந்தியாவில் தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது பயோமெடிக்கலுக்கு ஒரு நல்ல வேல்யூ வரும், தாராளமாக அவர் படிக்கலாம். இப்போ இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறிப்பாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்குது சார்? இல்லை, நிச்சயமாக சார். அதாவதுங்க, எதுவாக இருந்தாலும் மெஷர் பண்ணாமல் அந்த மெஷர் பண்ணி அந்த சிக்னலை கண்டிஷன் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சில ஆக்டிவிட்டீஸ் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் ட்ரிபிள்இ, இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மோர் க்ளோஸ்லி ரிலேட்டட். பயோமெடிக்கலுங்கிறது அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மோர் ஸ்பெஷலைஸ்டு வேர்ட்ஸ் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ். கண்டிப்பாக சார். நம்மளுடைய என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவர்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு வராங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சந்தேகத்திற்கான தெளிவான விளக்கங்களை பெறலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டயபெட்டரிஸ். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பல்வேறு ஊடகங்கள் வாயிலாகவும் மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டுட்டு வராங்க. தற்பொழுது டெல்லியிலிருந்து ஒரு மாணவி நம்மளுடைய இணைந்திருக்கிறாங்க. அவர்களுடைய சந்தேகம் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார், நான் என் பையனுக்காக கேட்கணும் சார். சொல்லுங்க மேடம். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். சிபிஎஸ்சின்றதுனால ரிசல்ட் வெயிட் பண்றோம். அவனுக்கு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க சார். அது வந்து இங்க டெல்லியில வந்து நாங்க ஃபுல்லும் தேடிட்டோம், விஷுவல் கம்யூனிகேஷன் இங்க இல்ல.
சென்னையில பாம்பே போகணுன்றாங்க. ஆனா அவனுக்கு இங்க இருக்கணும், இங்க படிக்கணும்னு ஆசைங்க சார். அதனால இங்க பார்த்தா பிஎஸ்சி சினிமான்னு சொல்லிட்டு நோய்டால இருக்குங்க சார். அதுவும் விஷுவல் கம்யூனிகேஷனும் ரெண்டும் ஒண்ணுதானான்ட்டு எனக்கு டவுட் இருக்கு. அதை கொஞ்சம் கிளியர் பண்றீங்க? கண்டிப்பா அதற்கான பதில திரு மாறன் சார் சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் சினிமாங்கிறது டிஃப்ரெண்ட். உங்களுக்கு சினிமாங்கிறது வந்து அதில் எடிட்டிங்லேருந்து எல்லாமே வந்திருப்பாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸு அண்ட் ஆல்சோ கிராஃபிக்ஸு சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வரும். விஷுவல் கம்யூனிகேஷன் தான் இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் சென்னை போடுங்க. சென்னை இஸ் அன் எக்ஸலண்ட் பிளேஸ் ஃபார் யூ. இல்லைனா மும்பை இருக்குது, மும்பையில் நீங்கள் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சினிமாங்கிறது பண்ண வேணாம், ஏன்னா சினிமாவோட கண்டென்ட் வேணால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாருங்கள், விஷுவல் கம்யூனிகேஷன் சிலபஸை வச்சு பாருங்கள், ஏதாவது டவுன்லோட் பண்ணி சினிமாவோட சிலபஸும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே கம்பேரிட்டிவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குன்னா நீங்கள் சேருங்க. ஒரு 80% சிமிலராக தான் சேருங்க. இல்லை டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் நீங்கள் சென்னைக்கோ இல்லை மும்பைக்கு வரலாம். அதான் என்னோட கருத்தாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அடுத்ததாக கோவில் இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். மனோஜ், தொடர்ந்து நம்ம மாணவர்களுடைய சந்தேகத்திற்கு போகலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வரீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? மை நேம் இஸ் பூவரசன். நான் பாலவோட்லேருந்து வரேன். இப்போ மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு மேலே என்ன படிக்கணும்னு தெரில. அது படித்தா என்ன ஜாப் போகலான்ட்டு எனக்கு தெரியல. அது சொன்னால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இதற்கான பதிலை திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள்கிட்டயே கேட்கலாம். அவர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. நார்மலி எனி சயின்ஸ் ஸ்ட்ரீமில் போனீங்கன்னா ஒரு வெறும் பேச்சுலர் டிகிரியோட வேலை வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப குறைவு. மொத்தமாக ஒரு 3 விதமான வேலைக்கு போகலாம். ஒன்று டீச்சிங் பொசிஷன் இன் ஸ்கூல்ஸ், டீச்சிங் பொசிஷன் இன் காலேஜஸ், அது அல்லது கம்பெனிஸில் வந்து R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த 3 விதமான ஜாப்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதில் வந்து ஸ்கூல் செக்டர் அப்படின்னு போனோன்னா அவர் வந்து பிஎஸ்சி பிஎட் அல்லது எம்எஸ்சி பிஎட் அவசியம் அவருக்கு வேணும். காலேஜஸ் போகணுன்னா அவர் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சுட்டு அவர் காலேஜஸில் போய் டீச் பண்ணலாம். மேலே பிஹெச்டி பண்ணிவிட்டு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட நிறுவனங்களையும் அவர் வேலைக்கு போகலாம். ஸோ இதுதான் அவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் சார். சார் கண்டிப்பாக, அதாவது இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான படிப்புகளை வந்து நம்ம படிக்கிறப்ப சார் சொன்னார் வந்து டீச்சிங் லைனில் வந்து ரொம்ப ஸ்கோப் இருக்குது அப்படின்னாரு. ஆனால் மற்ற வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு? நிறையா இருக்குது. நீங்கள் நினைக்கிற மேலே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு அவர் வந்து அந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நிறைய நீங்கள் பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், இந்த நியூமரிக்கல் எபிலிட்டிஸ் நல்லா வரும் அவங்களுக்கு. அவங்க அது மாதிரி பண்ணலாம். இப்போ ஃபிசிக்ஸ் படித்தவங்க என்ன பண்ணலாம்னாக்க ரிசர்ச் நீங்கள் போகலாம். நீங்கள் ரிசர்ச் போயிட்டு நீங்கள் நேனோ போகிறதுக்கான வாய்ப்புகள், நேனோ டெக்னாலஜி நீங்கள் போகலாம். நீங்கள் இல்லை டெலிகாம் செக்டருக்கு நீங்கள் போகலாம், இல்லை ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு நீங்கள் போகலாம். அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மெட்டீரியல் சயின்ஸ் மாதிரி நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி. ஆனால் பட் ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணி ஆகணும். நீங்கள் அதுதான் மிக முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி கூட அதே மாதிரி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து மறுபடியும் பூமிங் ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷம் முன்னாடி இன்ஜினியரிங் காலேஜ் எந்த அளவுக்கு கிரேஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த கோர்ஸுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. மாணவர்கள் நிறைய எடுக்கிறாங்க. பட் அதை நம்ம எப்படி படிக்கணும், என்ன படிக்கணுங்கிறத இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலிமா செஞ்சுக்கினாக்க உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். பயன்படுத்தலாம் அவங்க. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக கும்பகோணத்திலிருந்து ராஜேந்திரன் என்ற நேயர் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜேந்திரன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் ராஜேந்திரன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்க ராஜேந்திரன். ஹலோ சார், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். பொதுவாகவே இன்ஜினியரிங்னா எல்லாரும் மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இன்னு தான் சொல்றாங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் நான் இப்போ எங்கள் டீச்சர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அதோட ஸ்கோப் எப்படி இருக்கு, மற்றதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதான் கண்டிப்பாக அந்த பொதுவான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கும் மற்ற இன்ஜினியரிங் ஒன்றும் இல்லை, எந்த டிஃபரன்ஸ் இல்லை. இது வரையுமே பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இஎன்ஐ, அது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்கிறாரு. இஎன்ஐ அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல். இந்த இஎன்ஐ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், பயோமெடிக்கல் எல்லாமே வந்து இன்றைக்கி ஹெல்த் கேர் செக்டரில் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, பயோமெடிக்கலுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இதுவரையும் நம்ம பார்த்த வரையும் பயோமெடிக்கல் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கலுக்கு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் உங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயோமெடிக்கலுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் ஸ்டூடெண்ட்டோ இஎன்ஐ ஸ்டூடெண்ட்ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது இல்லாமல் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கனாக்கா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் தான் போயிட்டு இருக்காங்க இதுவரையும். இப்போ அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் ஸ்லாஷ் ஆகுதுன்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கோர் இண்டஸ்ட்ரீஸ் போகணும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. பயோவில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் ஹாஸ்பிட்டல் செக்டர்லையும் ஃபார்மசி செக்டர்லையும் நல்ல டிமாண்ட் இருக்குது. இந்த கோர்சஸ்க்குலாம் நல்ல டிமாண்ட் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக. அடுத்ததாக அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருடைய சந்தேகம்.
இப்போது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இல்லாட்டி மெட்டீரியல் இன்ஜினியரிங் அது எடுத்தனா எதை பற்றி படிக்க வேண்டியிருக்கும், அதுக்கு வேலை எந்த மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்தக்கான கேள்வியை வந்து திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் கேட்கலாம். அவர் என்ன கோர்ஸ் சொன்னார் சார்? ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ், இதற்கான படிப்புகள் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம படிக்கணும், அதற்கான ஸ்கோப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. எஸ் சார், ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 3 செக்டார்ஸ் உண்டு. ஒன்று வந்து ப்ரொடியூசிங் மெக்கானிக்கல் பவர், ரெண்டாவது டிசைன் இன்ஜினியரிங், மூணாவது வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அந்த ஒரு பிரிவையே வந்து ரொம்ப டீட்டெயிலாக படிப்பாங்க. எந்த பிஇ பிரிவாக இருந்தாலும் மொத்தம் 45 சப்ஜெக்ட்ஸு, 15 லெபார்ட்டரிஸ் படிப்பாங்க. அதில் 15 சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க வந்து அலைட் சப்ஜெக்ட்ஸ்னு போயிடும். 30 சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க இன்ஜினியரிங் என்ன பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கிறாங்களோ அது ரிலேட்டடாக படிப்பாங்க. அந்த 30 வந்து என்ன வகையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து மாதிரி பிரான்ச்சஸ் மாறும். இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னா 1/3 வந்து தெர்மல் இன்ஜினியரிங், 1/3 டிசைன் இன்ஜினியரிங், 1/3 ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிப்பாங்க. இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்கவங்க 30 சப்ஜெக்ட்டும் அது ரிலேட்டடாகவே படிப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு துறையில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு நிபுணத்துவம் இருக்கிறதுனால மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்க போக முடியும். மெக்கானிக்கல் படிக்கிறவங்க இந்த 3 துறைக்கும் போகலாம். பட் இவர் வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படித்தானா அந்த உற்பத்தி துறைக்கு மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். அதான் அதில் இருக்கிற லிமிடேஷன்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு தெளிவான பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சமூக வலைதளங்களில் என்ன விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சௌந்தர்யா மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, if biotechnology has a better scope in future and I am also interested in microbiology which is more valuable. ஏன்னா பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பயோடெக்னாலஜி படிக்கிறவங்க மைக்ரோபயாலஜி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிப்பாங்க, மைக்ரோபயாலஜி படிக்கிறவங்க பயோடெக்னாலஜி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிப்பாங்க. ஸோ எதுக்கு வந்து அதிகமான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்தவரை மைக்ரோபயாலஜியை விட பயோடெக் இஸ் குட். பயோடெக் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செக்டார்லையும் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் செக்டார் யூஸ் பண்ணுவாங்க, ஃபார்மா செக்டார் யூஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல் செக்டார் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற எல்லா ஏரியாஸ்லையும் வந்து உங்களுக்கு பயோடெக்னாலஜிஸ் வருது. மைக்ரோபயாலஜி வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மெடிக்கல், ஹாஸ்பிட்டல், ஹெல்த் கேர் செக்டார்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் போடும். ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபுட்டுக்கு கூட நீங்கள் நம்ம பயோடெக் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வேர்ல்டில் வந்து ஃபெமிலியராக இருக்கிறது பயோடெக் தான். நீங்கள் மைக்ரோபயாலஜியோட நீங்கள் மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு கூட மறுபடியும் இன்டர்டிசிப்ளினரில் வந்து பயோடெக் போகலாம், நீங்கள் நேனோ போகலாம், நீங்கள் மற்ற போகலாம், நீங்கள் ஜெனடிக்ஸ் நீங்கள் போகலாம். ஆனால் பட் என்னை பொறுத்தவரை வந்து பயோடெக் இஸ் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக பானு என்ற நேயர் சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் பானு, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேளுங்க. குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஃபுல் ஃபார் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்காக ரொம்ப நன்றி. நன்றி மேடம். சார், என்னோட கேள்வி என்னன்னு சொன்னா, பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து நம்ம கவர்மெண்ட்ல எப்போ ஃபார்ம்ஸ் இஷ்யூ பண்றாங்க, பிளஸ் அதுல என்னென்ன குரூப் எடுத்து படிச்சா நல்லது என்ற மாதிரி ஒரு கேள்வி. கண்டிப்பா பாராமெடிக்கலுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எப்ப அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பாராமெடிக்கல் கோர்ஸ் இப்போதான் செகண்ட் தேர்ட் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து டேட் என்ன கன்ஃபர்மேஷன் ஆகல. நீங்கள் பாராமெடிக்கல் நீங்கள் கோர்ஸ் போகலாம். நீங்கள் வந்து நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்ல இருந்து பிபிடி ஃபிசியோதெரப்பி இருக்குது, நர்சிங் கோர்சஸ் இருக்குதுங்க, ஆக்குபேஷனல் தெராப்பி கோர்ஸ் இருக்குதுங்க. அது இல்லாமல் வந்து நீங்கள் ஹெல்த் அலைட் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் என்னை பொறுத்தளவில் நீங்கள் வந்து நர்சிங் இஸ் பெஸ்ட். உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் மார்க் இருந்தால் நீங்கள் நர்சிங் எடுத்துங்க. நீங்கள் ஏன்னா பாராமெடிக்கல் நீங்கள் வந்துட்டீங்க, அது நர்சிங் இஸ் குட். இல்லை நர்சிங் இல்லைனா நீங்கள் பிபிடி எடுத்துங்க. ஃபிசியோதெரப்பி இஸ் அன் எக்ஸலண்ட் கோர்ஸ். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்பீச் தெராப்பி ஆல்சோ இஸ் குட். உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எனக்கு வந்து இன்றைக்கி ஃபிசியோதெரபிஸ் இல்லைனாக்கா இன்றைக்கி வந்து ஆர்த்தோவை பொறுத்தீங்கன்னாக்கா ஃபிசியோதெரப்பி தான் ரோல் இம்பார்ட்டன்ஸ். அதனால் ஹெல்த் கேர் செக்டார் வந்து என்றைக்குமே பூமிங் தான். உங்களுக்கு எப்போதுமே நல்லாயிருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் மாரி, ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார் மாரி ஹெல்த் கேர் செக்டார், சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் நல்ல பூமிங் இருக்கும். நீங்கள் பாராமெடிக்கல் கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம், பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக கிருத்திகா என்ற நேயர் கரூரிலிருந்து தொலைபேசி வாயிலாக இணைஞ்சிருக்காங்க. உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் கிருத்திகா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, நான் கரூர்ல கீர்த்திகா பேசுறேன். சொல்லுங்க கிருத்திகா. நான் வந்து ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. அதுக்கு வந்து அக்ரி மாதிரி ஹார்டிகல்ச்சருக்கு ஸ்கோப் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்தை திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. வந்து நான் பிசி கோட்டா போன வருஷம் வந்து ஹார்டிகல்ச்சருக்கு வந்து எவ்வளவு கட் ஆஃப் வந்து கிடைச்சிச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இதற்கான தெளிவான பதில்களை வந்து திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்வார். கண்டிப்பாக வந்து சார், இப்போ பிஎஸ்சி அக்ரியில் வந்து 3-4 பிஎஸ்சி அக்ரிங்கிறது ஜென்ரல், அதில் செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இன்னொரு 2 பிரிவுகள் கூட இருக்குது. இது வந்து இது எல்லாமே பிஎஸ்சி அக்ரியை பொறுத்த வரைக்கும்
ஆஸ் ஆஃப் நவ் இந்தியாவில் வந்து ஒரு ஜென்ரல் அக்ரிகல்ச்சரில் இருந்து ஸ்பெஷலைஸ்டு அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு ட்ரெண்டு இப்போ போயிட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவங்க படிக்கலாம். படித்து முடிச்சுட்டு அடுத்து வந்து அவங்க ஒரு எம்எஸ்சியும் முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போனாலும் ஒரு நல்லபடியாக செட்டில் ஆகலாம். கண்டிப்பாக அவங்க வந்து இதை தாராளமாக பண்ணலாம். ரெண்டாவது வந்து முக்கியமாக ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட இப்போ 25,000 ரூபாய் பர் மந்த் சேலரி வேணும் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு அப்படின்னா வெறும் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் மட்டும் படிச்சுட்டு அது கிடைக்குமா, இல்லை அண்டர் கிராஜுவேட் ப்ளஸ் போஸ்ட் கிராஜுவேட் சேர்ந்தால் தான் கிடைக்குமா, அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் எம்ஃபில் அந்த மாதிரி இருந்தால் தான் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏன் வந்து இன்ஜினியரிங்கை நோக்கி நிறைய மாணவர்கள் போகிறாங்க அப்படின்னா பிஇங்கிற ஒரே படிப்பில் அவங்களால வந்து நல்லா பண்ணுற பட்சத்தில் 140 முதல் 60% மாணவர்கள் வந்து 25,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரியில் செட்டில் ஆக முடியுது. பட் இதே அளவுக்கு சேலரி லெவல் வேணும்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் அவங்க வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் எம்ஃபில் அளவுக்கு இருக்கிற பட்சத்தில் தான் அவங்களால பண்ண முடியுது. அதில் ஒரு 30% தான் அவங்களால செட்டில் ஆக முடியுது. ஸோ அதனால தான் இந்த கிரேஸ் டுவர்ட்ஸ் இன்ஜினியரிங் இஸ் மோர் பேசிக்கலி பிகாஸ் ஆஃப்டர் 4 years how do they settle is better. ஓகே சார், கண்டிப்பாக அவங்களுடைய கிருத்திகாவினுடைய கேள்விக்கு தெளிவான பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மாணவர்கள் தங்களுடைய கேள்விகளை பல ஊடகங்கள் வாயிலாகவும் கேட்கலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொலைபேசி எண்களின் மூலமாக தொடர்பு கொண்டும் தங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டாக் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஹேஷ்டாகை பயன்படுத்தியும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் தங்களுடைய கேள்விகளை பகிர்ந்துக்கலாம். இது என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழங்குவோர் யூரோப் ஸ்டடி சென்டர் மற்றும் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டைபெட்டரைஸ். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டைபெட்டரைஸ். நம்மளுடைய நிகழ்ச்சியில் பல்வேறு மாணவர்களும் வந்து தங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ அடுத்ததா கோவையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சந்தேகம் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். தமிழரசு, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சந்தேகத்தை சொல்லுங்கள். மனோஜ், +2 முடித்த மாணவர்கள் மட்டும் இல்லை, 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு கூட உயர்கல்வி தொடர்பாக நிறைய சந்தேகம் இருக்குது. நம்மிடையே ஒரு மாணவர் நீண்ட நேரமாக காத்திருக்கார், அவரிடம் கேட்கலாம். உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய உயர்கல்வி தொடர்பான சந்தேகம்? என் பேர் முகேஷ், நான் ஈரோட்லேருந்து வரேன். நான் 10th முடிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கலான்னு இருக்கேன். பிசிஏ இருக்குது, அதில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கலாமா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுக்கலாமா டவுட். இப்போ இந்த கேள்விக்கான பதில் திரு மாறன் சார். என்னை பொறுத்தவரை நான் என்கரேஜ் பண்ணுறது வந்து இந்த ஆர்ட்ஸில் வந்து பிசிஏ நீங்கள் பண்ணுறதை விட நீங்கள் வந்து ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிடெக் ஐடி பண்ணுங்கள். ஒரு 1 year கோர்ஸ் நீங்கள் அதிகமாக பரவாயில்ல, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உங்களுக்கு. ஏன்னா பிசிஏ முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து எம்சிஏ பண்ணி ஆகணும். எம்சிஏ முடிச்சுட்டு நீங்கள் 6 years ஆகிடும், நல்லா ஒரு 5 years ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கு 5 yearsக்கு இது 4 years ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரிஸு. ரெண்டாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே யாரை பார்க்குறாங்கனாக்க அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பிஇ பிடெக் தான் பார்க்குறாங்க. அதில் பிசிஏ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிஇ பிடெக் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. இனி அடுத்ததாக சமூக வலைதளங்களில் என்ன விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மாதிரியான பார்க்கலாம். அதாவது வந்து செந்தில் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காருன்னா, சார் ஐம் செந்தில், ஐம் டூயிங் மை யூஜி கெமிஸ்ட்ரி, வாட் வில் ஐ ப்ரிஃபர் டு ஃபார் மை பிஜி அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இஸ் ஐ எம் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது யூஜியில் வந்து பேசிக் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு பிஜி என்ன படிக்கலாம், அப்படி என்ன மாதிரியான கோர்ஸை படித்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற மாதிரியான கேள்வி. ஒன்றும் கிடையாது. ஒரு கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து எம்எஸ்சி ஜென்ரல் கெமிஸ்ட்ரி இருக்குங்க, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இருக்குங்க, பயோ கெமிஸ்ட்ரி இருக்குதுங்க. அதுமாரி வந்து நிறைய அது பாலிமர் கூட ஒரு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கெமிஸ்ட்ரி போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போகலாம், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் போகலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிக்கரி இருக்கு இல்லையா, சென்ட்ரல் எலக்ட்ரோ ரிசர்ச் கெமிக்கல் இன்ஸ்டியூட், இந்த மாதிரி வந்து கெமிக்கல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் ஆர்கனைசேஷனில் வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வைப்பாங்க. எக்ஸாமினேஷன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் தேர். இந்த மாதிரி நீங்கள் பேஸ் பண்ணி இந்த கெமிஸ்ட்ரி ரோலுக்கு ஆகலாம். நீங்கள் கெமிஸ்ட்ரி இந்தமாரி வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்கள் பெட்டர் டு டூ யுவர் பிஜி கெமிஸ்ட்ரி பண்ணுங்கள். நீங்கள் பிஜி கெமிஸ்ட்ரி பண்ணும்பொழுது அதுக்கு ரிசர்ச் வந்து நீங்கள் ஒரு ஏரியாவை எடுத்துங்க. ரிசர்ச் வந்து ஒரு கான்டெம்பரரி ஏரியாவும் த்ரஸ்ட் ஏரியாவும் நீங்கள் எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் நல்ல குட் சயின்டிஸ்ட் ஆக முடியும், நல்லா ஷைன் பண்ண முடியும் மார்க்கெட்டில். கண்டிப்பாக. அடுத்ததாக அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருடைய கேள்வி. சார், இப்போ பிஇ மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறேன்னா எம்இயில் வந்து எதை எடுத்தால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ இருக்கும், அது வந்து இங்கே படிக்காமல் அப்ராடில் படித்தா எந்த கண்ட்ரியில் படித்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்?
கண்டிப்பா இந்த கேள்விக்கான பதிலை திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் கேட்கலாம். கண்டிப்பாக சார். அவர் வந்துங்க மெக்கட்ரானிக்ஸ் பிஇ படிக்கிறதுனால அவர் வந்து மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக இருக்கிற எல்லா பிஜிக்கும் அவர் எலிஜிபிள். ஸோ அதனால் வந்து அவர் மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி பிஜிஸ் வந்து இப்போ எம்பெடட் சிஸ்டம்ஸ், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக இருக்க எல்லாமே பண்ணலாம். குறிப்பாக அவர் வந்து இது ஒரு நல்ல ஒரு அருமையான கேள்வி, அப்ராடில் ஏன் படிக்கலாம் அப்படின்ட்டு. அப்ராட் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 200 யூனிவர்சிட்டிஸில் நமக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரி கூட கொலாபரேட் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணுறதுனால கரண்ட்டு டெக்னாலஜியை வந்து டீச் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் அந்த எம்எஸ் வந்து டாப் 200 யூனிவர்சிட்டிஸ் ரேஞ்சில் இருக்க யூனிவர்சிட்டிஸில் பண்ணும்போது அவங்களுக்கு குளோபல் லெவல் ஒரு சர்டிஃபிகேஷன் நல்ல வேலைவாய்ப்பு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருது. இப்போ நான் கூட பார்த்திங்கன்னா எங்களுடைய கல்லூரியிலேருந்து ஒரு எவ்ரி இயர் 10% ஸ்டூடெண்ட்ஸாவது மினிமம் வந்து யூரோப், யூஎஸ், கனடா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து போகிறதுக்கு தனியாக ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணி நிறைய அனுப்புகிறோம். நல்லாவும் செட்டில் ஆகுறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் எம்இ பண்ணுறதை விட எம்எஸ் அப்ராட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல சாய்ஸ். கண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா யூகேயில் வந்து அவர் வந்து போஸ்ட் ஒர்க்கிங் ஆப்ஷன்ஸ் இல்லை. அதனால் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போனால் அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சால் தான் வேலைவாய்ப்பை பெற முடியும். இப்போ ஜெர்மன் போனால் ஜெர்மன் தெரிஞ்சுக்கணும், ஃப்ரெஞ்சு போனால் ஃப்ரெஞ்சு தெரிஞ்சிருக்கணும். அதனால் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ப்ரிஃபர் கனடா as a first choice, Australia as a second choice, US as a third choice. கண்டிப்பாக சார். அடுத்ததாக சமூக வலைதளங்களில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அது மாதிரியான கேள்விகளையும் பார்க்கலாம். திருமுருகன் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காருன்னா, பிஎஸ்சி அக்ரி காலேஜஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அக்ரி காலேஜஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் கோயம்புத்தூரில் இருக்குங்க, மதுரையில் இருக்குதுங்க, திருநெல்வேலி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ரைவேட் காலேஜஸ் ஒரு காலேஜ் இருக்குது, அண்ணாமலை யூனிவர்சிட்டி பண்ணுறாங்க. காலேஜஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த லிஸ்ட் அவுட் பாருங்கள், எந்தெந்த காலேஜஸ் பாருங்கள். உங்களுக்கு கவுன்சிலிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு 6-7 காலேஜஸ் அக்ரி காலேஜஸ் இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட், அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த வருஷம் கவுன்சிலிங் கவர்மெண்ட்டோட பண்ணுறாங்களா தனியாக பண்ணுறாங்களா எனக்கு தெரியல எனக்கு. பட் ஆனால் அங்கேயும் இருக்குதுங்க. ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, 1 or 2 காலேஜஸ் இருக்குது. நீங்கள் பண்ணலாம், நீங்கள் தாராளம். கண்டிப்பாக அவருடைய கேள்விக்கு தெளிவான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில் மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை பல்வேறு ஊடகங்கள் வாயிலாகவும் கேட்டாங்க. அவர்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்களை அரங்கத்திற்கே வந்து தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி மாறன் சார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேலம் அரங்கிலிருந்து திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் கல்வி ஆலோசகர், அவரும் தெளிவான பதில்களை கொடுத்தார். உங்களுக்கும் நன்றி சார். கோவையிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சந்தேகங்களை நமக்காக எடுத்து சொன்னாங்க. நன்றி தமிழரசி. அது மட்டும் இல்லாமல் அரங்கத்திற்கே வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்டீங்க. மாணவர்களுக்கும் நன்றி. நம்மளுடைய என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பல்வேறு ஊடகங்களின் வாயிலாகவும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஹேஷ்டாக் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஹேஷ்டாகை பயன்படுத்தியும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன படிக்கலாம் @ns7.tv என்ற இமெயில் முகவரியை கொண்டும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இது என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி வழங்குவோர் யூரோப் ஸ்டடி சென்டர் மற்றும் இணைந்து வழங்குவோர் எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டைபெட்டரிஸ். மீண்டும் நாளை நம்முடைய என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி காலை 10 மணிக்கு காண தவறாதீர்கள்.